ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராமில் எழுதி வைக்க சொன்ன எழுதியிருக்கீங்களா? சார் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்குறது உண்டா இல்லையா? கேட்குறது உண்டு இல்லையா? இதே எப்படி கேட்கு? இப்போது ஐ வாண்ட் டு கோனா நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் எழுதிங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் தமிழ் எழுதலை. எழுதிட்டுமா? சரி. நான் எனக்கு போகிறது விருப்பம் இல்லைப்பா அப்படின்னா எப்படி சொல்லுங்கள்? I don't want to go. நான் போக விரும்பவில்லை. Do you want to go என்று சொன்னால் நீ போக விரும்புகிறாயா? நீ போக விரும்புகிறாய். நீ எங்கே போக விரும்புகிறாய் என்று கேட்பதாக இருந்தால் எப்படி செய்வீர்கள், எப்படி கேட்பீர்கள் என்று சொன்ன. இதை எப்படி கேட்பீங்க? நீ என்ன இருக்க? வெரி குட். இது எழுதியாச்சா? ஐ வாண்ட் டு கோ, நான் போக விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, நான் போக விரும்பவில்லை. டூ யூ வாண்ட் டு கோ, நீ போக விரும்புகிறாயா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னால் என்ன சேர்க்கணும்? இருங்க. டூ யூ வாண்ட் டு கோ என்று சொன்னால் நீ போக விரும்புகிறாயா தானே? அப்போது வேர் சேர்த்துக்கோ. அவ்வளோதான். வேர் டூ யூ வாண்ட் டு கோ? ரொம்ப முக்கியமான கேள்வி இது, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. சார் நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, சார் வேர் டு யூ வாண்ட் டு கோ? இது திருப்பி சொல்லுங்கள். Where do you want to go, sir? Where do you want to go? Where do you want to go? Where do you want to go? நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? இதை போல கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள், மிக மிக முக்கியம். இதை அடிக்கடி நோட் பண்ணிங்க, பேசுங்க. Where do you want to go? Where do you want to go? சரி. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு கேள்வி. எழுதிங்களா? ஈஸியாக இருக்கா? எழுதிங்களா? Where do you want to go? சரி. ஐ வாண்ட் டு சே சம்திங். நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு சே சம்திங். ஓகே, நான் எதுவும் சொல்ல விரும்பலை.
மிக முக்கியமான வார்த்தை. நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா. அடிக்கடி நீங்கள் தமிழில் சொல்லியிருக்கீங்க இதை. நான் எதுவும் சொல்ல விரும்பலை, என்ன வேணால் செஞ்சுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நான் எதுவும் சொல்ல விரும்பலை சொல்லியிருக்கீங்களா இல்லை தமிழில்? இதே ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். இந்த கொஞ்சம் அந்த இடத்துல வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் கொஞ்சம் கேப் இல்லாமல் பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங்னு தனித்தனியாக பிக்காமல் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று எப்படி கேட்பது? சார் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா? எப்படி சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஜெயிச்சிட்டல பாருங்க. இந்த இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா சம்திங் கூட கேட்கலாம், தப்பு இல்லை. சார் நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? நீங்கள் எதாவது சொல்லணுமா? நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. யூ வாண்ட் டு சே. இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்க. இந்த டூவை மெதுவாக கட் பண்ணிவிடுங்க. பேசும்போது எழுதும்போது இருக்கணும். எழுதும்போது கொஸ்டின் மார்க்கு, கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணோம் பேசும்போது, சார் யூ வாண்ட் டு சே சம்திங், யூ வாண்ட் டு சே சம்திங் கேட்டால் போதும். எப்படி கேட்பீங்க? சார் யூ வாண்ட் டு சே சம்திங், நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? எனிதிங் விட சம்திங் போடுங்களேன், நல்லா இருக்கு. சார் யூ வாண்ட் டு சே சம்திங், நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க சில பேர்? நிறைய பேர் என்ன பதில் சொல்லுவாங்க? ரொம்ப விருப்பமாக நம்ம கேட்போம். அவன் சும்மா ஒரே வார்த்தை நத்திங் பண்ணுவான். ஓகே சார் யூ வாண்ட் டு சே சம்திங்? நத்திங் சார். யூ வாண்ட் டு சே சம்திங்? நத்திங் சார். முடிஞ்சு போச்சா? ஈஸியாக இருக்க. இப்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கோ? என்னவா நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்ல ஆசைப்படுற சொல்லு. யூ வாண்ட் டு சே சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த கேள்விகளில் ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்லி முதல் கேள்வி என்ன சொன்னேன்? நீ என்னப்பா சொல்ல ஆசைப்படுற சொல்லு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது ரெண்டாவது கேள்வி. இது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். அடிக்கடி யூஸ் பண்ணுற கேள்வி இது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதை எப்படி சொல்வது என்று வழக்கம் போல் எழுதி வைங்க. ஒரே ஒரு வார்த்தை முன்னால் சேர்த்தா போகிறோம், ஈஸியாக சொல்லலாம். இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஐ வாண்ட் டு சே சம்திங், ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங், டூ யூ வாண்ட் டு சே சம்திங். இந்த சம்திங் எனிதிங் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை போட்டால் போகிறோம். டூக்கு முன்னால் அது என்ன வார்த்தைன்றது யோஜனை பண்ணி எழுதி வைங்க. அடுத்த ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதினது கரெக்டானு பார்த்துடலாம். ஓகே.